திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்காமல் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தார் என்பது இன்று வரை ஒரு ஆச்சரியம்தான். ஏன் அங்கே முத்துசாமி இருக்காருல, எப்படி சார் போவார்? ஈரோடுக்காரு வேற. உயர் பதவியில் இருந்த ஒருவருக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது உயர் பதவி கிடைக்கும். புகழேந்தி அப்படி பெரும் பதவியில் இல்லாதவர். செங்கோட்டையன் அவர்கள் தவேகவில் இணைவார் என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், அம்மாவின் சகோதரர் என்று அழைக்கப்பட்டவராம். தவேகவுக்குள் செங்கோட்டையனின் வருகை எக்காரணத்தை கொண்டு திமுகவை பாதிக்காது. அதாவது அதிமுகவினர் கூட நம்மை பாதிக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். திமுகவினர் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எங்கிட்ட இருக்க கட்டமைப்பு அப்படி இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கட்டமைப்பு அப்படி. அதனால கட்சிகள் அதிகமாகும் போது வாக்குகள் பிரியுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்குகள் எங்கேயுமே சிதறாது. ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் 3வது இடத்துக்கு போனீர்கள். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடத்தையும் பறி கொடுத்தீர்கள். பல முன்னாள் அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் இங்க கொண்டு எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்றாருல. எம்எல்ஏ எல்லாருமே உங்களோட இமேஜினேஷனுக்காக தான் அதிமுகவை பயன்படுத்திட்டு இருந்தீங்களா? இன்னைக்கு இமேஜினேஷன் அங்கே கம்மியாயிருச்சு, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் வந்துகிட்டு இருக்காங்களா? திமுகல இருந்துமே நிறைய பேர் கட்சி மாறுறாங்க சார், அதெல்லாம் சொல்ல முடியுமா? செங்கோட்டையன் வந்துட்டாருங்கிறதுனால உடனே 2026 அவரை முதலமைச்சராக்கி பார்க்கணுங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு அப்பட்டமான. ஏன் சார், எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆகும்போது நலத்திட்டங்கள் என்ற பெயரில் அரசு பணத்தை வாரி இறைத்தாலும் மக்கள் அந்த பணத்தை முதன்மையாக பார்ப்பதில்லை. சட்டம் கண்டிப்பா நானும் அதை தான் சொல்றேன். பணத்தை முதன்மையாக பார்ப்பதில்லை, தலைமை பண்பை பார்ப்பார்கள். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் மூத்த பத்திரிகையாளர் பச்சைமால் சார் மற்றும் முத்துகணேஷ் சார் இருந்துள்ளார்கள். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சார், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் 50 ஆண்டு கால அரசியல் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட், இது தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்துள்ள அங்கீகாரம் என்றே இதை பார்க்கலாம். இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் அனுபவமுள்ள ஒரு அரசியல்வாதி யாரும் சேர்ந்ததில்லை. அதாவது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்க முடியாது என்றே பலரும் ஒதுங்கியிருந்தார்கள். அவர்களும் பெரிய தலைவர்கள் நம்மிடம் வர வேண்டும் என்று யாரையும் போய் தொங்கிக் கொண்டு கேட்கவில்லை. முதன்முறையாக செங்கோட்டையன், மற்ற எல்லாரும், இப்போது அதிமுகவில் விலகிய மனோஜ் பாண்டியன் கூட திமுகவை தேர்ந்தெடுத்த போது அவர்கள் தந்தைக்கு தீராப்பகை திமுக, அதே இடத்தில் மீண்டும் போய் ஒட்டி கொண்டார். ஆனால் செங்கோட்டையன் இந்த அதிமுகவிலிருந்து நீங்கிய பின் திமுகவுக்கு போகக்கூடாது என்று முடிவெடுத்து இறங்கியுள்ளார். இது அரசியலில் ஒரு மாறுபாடாக பார்க்கப்படுகிறது. இப்படி போயிருக்கிறாரே என்று. ஓகே சார், இப்போ அவர் குறிப்பாக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது நேர்மையான நடவடிக்கை. ஒரு கட்சியில் இருந்து விலகும் போதே அவர்கள் நீக்குகிறார்கள் என்றால் நாம் அந்த பதவியை விட்டு விலக வேண்டியதில்லை. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தொடர்ந்து அந்த பதவியிலே இருப்பேன் என்று அந்த நீக்கி அல்லது விலகி இன்னொரு கட்சியில் சேரும்போது அந்த கட்சிக்காக அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்கு அதை இன்னொரு கட்சியில் சேர்ந்து கொண்டு அந்த பதவியில் இருப்பது ஒரு அவமானம். அது நல்ல நாகரிகமானது இல்லை. அதை இவர் ஒரு நல்ல அரசியல்வாதி என்பதால் அந்த பதவியை விலகிய மறுநாள் போய் சேர்ந்திருக்கிறார். இதுவும் இன்றைய அரசியலில் ஒரு நாகரிகமான செயலாகவே பார்க்க வேண்டியுள்ளது. ஓகே சார். முத்துகணேஷ் சார், இதுக்கு உங்களோட பதில் சார்? ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுக்காமல் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தார் என்பது இன்று வரை ஒரு ஆச்சரியம்தான். ஏன் அங்கே முத்துசாமி இருக்காருல, எப்படி சார் போவார்? ஈரோடுக்காரு வேற. அப்படி இல்லை, இருந்தாலும் அவரோட ஆதரவாளர் புகழேந்தி, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் சேருவார், தன்னை இணைத்துக் கொள்வார் தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஊடகங்களில் வந்த செய்தியை பார்த்தீங்கன்னா சேகர் பாபு அவர்கள் செங்கோட்டையனை சந்தித்து பேசியது மாதிரி எல்லாம் சொன்னார். ஆனால் பத்திரிகையாளர் கேட்டதுக்கு அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, ஏதாவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா, நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் சொல்கிறாரு. இல்லை, இது எப்படின்னா
அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட நம்மகிட்ட இருந்து விலகி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இணைவார்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தார். இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சது உண்மையிலே விஜய்க்கு கிடைச்ச பெரிய எனர்ஜி இது. கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு எனர்ஜின்னு சொல்லலாம். செங்கோட்டையன், அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் அவர்கள் வந்து டிவிகேல இணைஞ்சது மிகப்பெரிய ஒரு எனர்ஜி தான். பச்சைமால் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். செங்கோட்டையனுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய புகழேந்தி அவர்கள் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யும் வரை கூட செங்கோட்டையன் அவர்களுக்காக அண்ணன் வந்து கரெக்டான முடிவை எடுத்து உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பத்திரிகையாளர் வந்து சந்திச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறும் போதும் புகழேந்தி அவர்களும் வெளியேற்றப்பட்டார். ஆனால் தாவேக்காவில் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து விட்டார். புகழேந்தி அவர்கள் ஏன் இன்னும் இணையவில்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் இருக்கு இல்லையா? இதுக்கு உங்களோட கருத்து சார்? செங்கோட்டையன் பல பதவிகளை அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர். அவருக்கு இங்கே போய் சேரும் போதும் உயர் பதவியில் இருந்த ஒருவருக்கு இன்னொரு இடத்துக்கு போகும்போது உயர் பதவி கிடைக்கும். புகழேந்தி அப்படி வெறும் பதவியில் இல்லாதவர். அவருக்கு தகுந்த மரியாதை இங்கு கிடைக்காது என்று எண்ணி அவர் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. அதை தேர்தல் அறிவித்து கூட்டணி சேர்ந்து காலம் இருக்கிறது. அதற்குள் விருப்பப்பட்டால் அவருக்கும் கூட ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பார்கள் என்றால் மீண்டும் வந்து இணைந்து கொள்வார் என்றே கருதலாம். ஆனால் புகழேந்தி அவர்கள் சொல்லுவதில் அவர் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால எந்த ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு வந்து அவர் பேசுகிறார். உண்மைதான். அவரால் மட்டும் இல்லை, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த யாருமே இதை எதிர்பார்க்காத ஒன்று. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைவார் என்பது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், அம்மாவின் சகோதரர் என்று அழைக்கப்பட்டவர். அம்மாவால், ஜெயலலிதா அம்மாவால் சபையில் வச்சு என்னோட சகோதரர் என்று அழைக்கப்பட்டவர் செங்கோட்டையன். இப்படியாப்பட்ட ஒரு தொடர்ந்து ஒரு நீண்ட நாட்களாக கோபிச்செட்டிப்பாளையத்தோட எம்எல்ஏயாக இருந்தவர். யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. புகழேந்தியும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். டிவிகேவில் இணைவார் என்பது அவரோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்காது. ஓகே சார். சார், விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டம், அனுபவம் இல்லாத ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம விமர்சனங்களை வைத்தோம். அதே ஒரு கிரேஸ், அதாவது ஒரு நடிகருக்கான கிரேஸு, அதனால விஜய் அவர்களை பார்ப்பதற்காக கூட்டம் வந்தது. கரூர் சம்பவத்திலேயே அதான் வந்து சொன்னாங்க. ஆனால் அந்த பதவியேற்ற பிறகு செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலம் போகும்போது கோயம்புத்தூரிலிருந்து ஈரோடு போவதற்கு 4 மணி நேரம், குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் எண்ணற்ற தாவேக்கா தொண்டர்கள் வந்து வரவேற்றாங்க. அவராலே நம்ப முடியல. இது எப்படி பார்க்குறீங்க? இது அதில் வந்து 3 வகையான ஆட்கள் கூடியிருக்கலாம். ஒன்று விஜய்க்கான கூட்டம், அந்த ரசிகர் கூட்டம். இன்னொன்று செங்கோட்டையனுக்கான கூட்டம். அவர் ஒரே தொகுதியில் 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால் அவருக்கான கூட்டம். இன்னொன்று இந்த தமிழ்நாட்டை திமுக அதிமுக இரண்டும் இல்லாமல் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், இந்த இரண்டும் ஒளிந்து போக வேண்டும், இந்த ஆட்சி எல்லாம் தூய்மையாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு இன்னொரு கட்சி வாய்ப்பளிக்காதா, தாங்கள் வாக்களிக்க இடம் கொடுக்காதா என்று ஏக்கத்துடன் இருக்கின்றனர். அந்த கூட்டம். இப்படி 3 வகையான எண்ணங்களை கொண்ட கூட்டங்கள் கூடியதால் அது இன்று உள்ள திமுக அதிமுகவில் உள்ள இரு கட்சிகளின் தலைவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டமாக தெரிகிறது. ஓகே சார். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஈரோடு வர ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுங்களா சார்? 2 மணி நேரம். 2 மணி நேரம், 100 கிலோமீட்டர். ஓகே சார். ஆனால் 4 மணி நேரம்ங்கிறது ஏற்றுக்க முடியுதா சார் உங்களால்? அது அந்த கூட்டத்தை விலக்கிவிட்டு விரைவாக வரலாம். அவர் அந்த கூட்டத்தினர் கூடியிருப்பவர்களை மதிப்பதற்காக கையசைத்தும் கை கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து அல்ல மாலை போட்டால் ஏற்றுக்கொண்டு இப்படி வந்திருக்கலாம். அதனால் நேரம் ஆகியிருக்கும். இது ஒன்று வியப்புக்குரியது இல்லை. எந்த கூட்டம் கூடினாலும் தேசிய நெடுஞ்சாலையில் மறிக்க முடியாது. இவராக ஒதுங்கி நின்று வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வாழ்த்து தெரிவித்து அதை ஏற்றுக்கொண்டு பாராட்டியும் அதை ஆதரித்தும் அன்புக்கு தலைவணங்கியும் வந்ததால் அந்த நேரம் ஆகியிருக்கும். ஓகே சார். செங்கோட்டையன் மாதிரியே அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிறகு நிறைய பேரோட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படின்னா புஷி ஆனந்தை ஓரங்கட்டுவதற்காக இது செய்யப்பட்ட சதி, செங்கோட்டையனை உள்ள இழுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை ஓரங்கட்டுதலாக பார்க்க முடியாது. கட்சியில் ஒரே ஒரு இடம் என்றால் அது புஷி ஆனந்தின் இடத்துக்கு இவரை வைத்தது அவரை ஓரங்கட்டுவதாக கொள்ளலாம். கட்சியில் இப்போ ஒரு கட்சி ஆட்சியை பிடித்தாலே
30 அமைச்சர்கள் வரை வைக்கிறார்கள். இதில் இதை ஓரங்கட்டுவதாக சொல்ல முடியாது. கட்சியை வலுப்படுத்தி இருக்கிறார்கள். மூத்த தலைவருக்கு அவருக்குரிய இடம், கட்சியை தொடங்கும் போதே கூட இருந்த புசி ஆனந்துக்கு அதை தொடங்கும் முன்னே ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், நற்பணி மன்ற தலைவராக இருந்தவர். அதனால் அவருக்குரிய இடம் அவருக்கு, இவருக்குரிய இடம் இவருக்கு. இதில் ஓரங்கட்டல், ஒதுக்கல், உயர் பதவி கொடுத்தல், இழிவுபடுத்துதல் இதெல்லாம் பிற கட்சியினர் இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக, அதிமுக கூட பொறுத்து கொள்ளும், திமுகவினரால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் சொல்லும் சொல்தான் இது என்று நான் கருதுகிறேன். ஓகே சார், இந்த மாதிரி அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் வந்து புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிக்கு வரும்போது தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு இது பலம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பலம், அதாவது தேர்தல், இந்த அரசியல் கட்சி என்றால் அதற்கு சில கொள்கைகளை வகுக்க வேண்டும். அது வகுப்பதற்கு இவர் ஒரு கொள்கை வகுப்பாளராக இருப்பார். அதுபோக பரப்புரை கூட்டங்கள், இந்த கூட்டங்களிலெல்லாம் போகுமிடமெல்லாம் நெரிசல் அல்லது நேர தாமதம் இப்படியெல்லாம் ஆவதாக சொல்கிறார்கள். செங்கோட்டையன் அந்த அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு பிரச்சார பொதுக்கூட்டங்கள், அந்த நாள், நேரம், இடம், அந்த ஏற்பாடு இதையெல்லாம் செய்து கொடுத்தவர் என்கிறார்கள். அதனால் இவர் வந்ததனால் விஜய் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை செய்வதற்கான அந்த திட்டம், ஏற்பாடு இதிலெல்லாம் ஒரு தெளிவு ஏற்படும். இனி இதே போன்ற அந்த நெரிசல் இதெல்லாம் வராது என்று கருதலாம். முத்துகணேஷ் சார், செங்கோட்டையன் அவர்களோட வரவு தாவேகாவுக்கு எந்த அளவுக்கு பலத்தை வந்து கூட்டுதுன்னு நினைக்கிறீங்க? கொங்கு மண்டலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், சத்தியமங்கலத்திலையும் ஒரு தடவை அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இந்த தொகுதிகளில் உள்ள அந்த அனைத்திந்திய, அதாவது அவரோட நலம் விரும்பிகள், செங்கோட்டையனுக்கு அவருக்குன்னு ஒரு இருக்கிற ஆதரவாளர்களோட வாக்குகள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும், இது நிச்சயம். ஆனால் இது வந்து எந்த விதத்திலும் இது திமுகவை பாதிக்காது. செங்கோட்டையனின் தாவகவுக்குள் செங்கோட்டையனின் வருகை வந்து எக்காரணத்தை கொண்டு திமுகவை பாதிக்காது. ஆனால் அதே நேரத்தில் அதிமுகவை அது பாதிக்கும். அவர்களோட வாக்குக்கு தான் பாதிப்பை தவிர திமுகவுக்கு இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பலமே, அவர் வந்தது ஒரு பலமே. நிச்சயமாக நீங்கள் கூறுவதை போல் அது ஒரு பெரிய பலமே. அந்த வாக்குகள் வந்து அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பச்சைமால் சார் ஏதோ ஒரு கருத்து சொல்லுவாங்க, திமுகவை பாதிக்காது என்கிறார். அதாவது அதிமுகவினர் கூட நம்மை பாதிக்கும் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள். திமுகவினர் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எங்கிட்ட இருக்க கட்டமைப்பு அப்படி இல்லை. இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கட்டமைப்பு அப்படி. அவர்களுக்கு உள்ளூர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கட்சியை வந்து கரெக்டா ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கிறாரு. இவரோட வருகை, இவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து இன்னும் யாருமே கூட தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருபோதும் பாதிக்காது. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது வலுவையே சேர்க்கும். சார், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. அப்போ வந்து எந்த அளவுக்கு திமுகவை தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு தானே அவர் பிளான் போடுவார். அதாவது இப்போ வந்து நீங்கள் தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருப்பது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பழமை. திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த இதில் தமிழக வெற்றி கழகம் வந்து வாக்குகளை பிரிக்கும். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அதனால கட்சிகள் வந்து அதிகமாகும் போது வாக்குகள் பிரியுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தோட வாக்குகள் எங்கேயுமே சிதறாது. அவங்களோட வாக்கும் தான் சார் பிரியாது. புதுசா வந்து வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் மாற்றத்துக்காக எதிர்பார்ப்பாங்க. இது முன்னாடி அனுபவம் வாய்ந்தவர்களும் மாற்றம் வேணும்பாங்க. இப்ப புதிதா கட்சி தொடங்கப்பட்டவங்களுக்கு போடும்போது திமுகவுடைய ஓட்டு அங்க சிறந்ததான போகுது. எண்ணற்ற ஏராளமான இளைஞர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சேர்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கையில. அது ஊடகத்தால் காட்டப்படும் ஒரு மாய தோற்றம். ஒரு புது கட்சி வரும்போது இந்த 2 கட்சிகள் மீதும் வெறுப்பில் இருப்பவர்கள் புது கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கருதிவிட்டால் அலை அலையாக மக்கள் போவார்கள். அப்போது இதற்கு முன் திமுக ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி, வலுவான கட்டமைப்பை கொண்டது என்று சொல்லும் நீங்கள் 1991 ஒரே ஒரு தொகுதியில் வென்றீர்கள். அதன் பிறகு 2011 எதிர்கட்சியாக கூட ஆக முடியாமல் 3வது இடத்துக்கு சென்றீர்கள். அதேபோல் ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் 3வது இடத்துக்கு போனீர்கள். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடத்தையும் பறி கொடுத்தீர்கள். அதையும் சொல்லிருங்க. இப்படி எல்லாம் இருக்குது. அதனால் மக்கள் போய் விடும்போது மக்கள் தான் இங்கு தீர்ப்பளிக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பளிக்கும் போது இந்த கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் 1.5 கோடி தொண்டர்கள், 2.5 கோடி தொண்டர்கள் என்று எண்ணிக்கைக்கு சொல்லலாம். வாக்களிக்கும் போது தெரியும்
அது அது என்ன இடைத்தேர்தலில் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு அஞ்சி மக்கள் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள். இது காலகாலமாக உள்ளது. பொது தேர்தல் என்று வரும்போது அவர்கள் எவ்வளவுதான் கையூட்டு கொடுத்தாலும் நலத்திட்டங்கள் என்ற பெயரில் அரசு பணத்தை வாரி இறைத்தாலும் மக்கள் அந்த பணத்தை முதன்மையாக பார்ப்பதில்லை. சட்டம் கண்டிப்பா ஒழுங்கு, நானும் அதை தான் முன்னேற்றம், சொல்றேன். பணத்தை முதன்மையாக பார்ப்பதில்லை, தலைமை பண்பை பார்ப்பார்கள். தமிழகத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் அடகே வச்சுட்டார் அவரோட தலைமை பண்பு. இன்னைக்கு அவராக எதுவும் முடிவெடுக்க முடியாது. மேலே கேட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற மாதிரி ஒரு சார் நல்ல ஒரு கட்சி அப்படின்னா அதோட தலைமை தான். அதற்கு அப்ப கூட்டணி இருக்க கட்சிகிட்ட போய் என் கட்சிக்கு என்ன பண்ணணும்னு கேட்க இல்ல அந்த மாட்டாங்க. மாதிரி இல்ல. அதுவும் ஒரு முதன்மையான கட்சி, பழமையான கட்சி வந்து மத்தவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களே வந்து அவங்க பொதுக்குழு இல்ல இல்ல கூட்டி, அவரோட ஏன்னா நடவடிக்கை செங்கோட்டையன் அவரை நீக்குனதுக்கே ஒரு பதில் ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னார். பொதுக்குழுவோட சொல்ல வந்து அவர் மீறியதுனாலதான் அவரை கட்சியை விட்டு தூக்கணும். அதாவது கட்சியை விட்டு நீக்கப்பட்ட டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உடன் தொடர்பு இருந்ததுனாலதான் அவரை தூக்கணும்னு ஒரு இது சொல்றாரு. அவங்க பொதுக்குழுவை கூட்டி தானே முடிவு அவர் எடுத்தாங்க. ஒருங்கிணைக்கிறதுக்காக தானே அவங்க எல்லாம் போய் சந்திச்சாரு. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் பழைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பழைய மாதிரி ஆகணுங்கிறதுக்காக ஒருங்கிணைக்கணும், ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு தானே அவர் ஆசைப்பட்டாரு. அந்த விருப்பப்படி தானே போய் பார்த்தாரு அவரு. ஒரு கட்சி உடைஞ்சு போகணும், இன்னும் எடப்பாடி மேல எந்த ஒரு அவருக்கு ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவர் என்ன கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஒரு வலுவான அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கலாம்னு சொல்லி தான் போய் பார்த்தாரு. இப்ப செங்கோட்டையன் சேர்ந்தது அந்த கட்சிக்கு இன்னும் பலரை இழுத்து வரும். அதாவது காந்தம் போய் இருந்துன்னா அந்த காந்தம் இரும்புகளை எல்லாம் இழுக்கும். எங்க அதிமுகவில் வாய்ப்பு கிடைக்காதவர்கள், திமுகவில் உழைத்தும் பல காலமாக வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லாம் கடைசி கட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர வாய்ப்பு உள்ளது. அப்படி சேரும்போது அவர்கள் பின்னால் இருக்கும் ஆயிரக்கணக்கான வாக்குகளும் கிடைக்கும். அது திமுக அதிமுக என்று இல்லை, அந்த கட்டமைக்கப்பட்டது என்று எதுவுமே இல்லை. காலகாலமாக ஆளுங்கட்சி எது இருக்கிறதோ அதை நோக்கி அந்த எதிர்கட்சியில் இருப்பவர்கள் பிரிந்து வருவது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வரும் தேர்தலிலும் இந்த கட்சிக்கு நிறைய பேர் போகிறார்கள் என்ற ஒரு போக்கு வரும்போது ஆளுங்கட்சியில் இருந்தும் அந்த எதிர்கட்சியான அதிமுகவிலிருந்தும் அந்த புறக்கணிக்கப்பட்டவர்கள், உழைத்தும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்காதவர்கள் வந்து சேர நிறைய வாய்ப்பு உள்ளது. இது ஓகே சார். குறிப்பா தாவேகாவில் இணையும் போது, அதாவது அதிமுகவுடன் கிடைத்த அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து வந்தார் செங்கோட்டையன். ஆனால் அவர் அணிந்திருந்த சட்டையில் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தோட போய் இணைந்தார் அப்படிங்கிறது அன்னைக்கு எல்லாராலையும் பேசப்பட்டது. அதற்கு மறுநாளே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அலுவலகத்துல, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட புகைப்படம், செங்கோட்டையன் அவர்களோட புகைப்படம் பதித்த அந்த பேனரில் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட புகைப்படமும் வந்து பறிக்கப்பட்டிருந்துச்சு. இவர் வந்து என்ன இதுல வந்து பண்றார், அதாவது அதிமுகவோட ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவா, அதாவது வேற கட்சிக்கு வந்துட்டாங்க ஆனா இருந்தாலும் அவர்களை அங்கீகாரத்தை விட மாட்டேங்கிறாங்க இல்லையா? அதாவது ஜெயலலிதா அவர்களோட படத்தையும் விட மாட்டேங்கிறாரு, எம்ஜிஆர் அவரோட படத்தையும் விட மாட்டேங்கிறாரு. இது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இது தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த கட்சி, எல்லா கட்சியும் ஒரு ஊருக்கு வாக்கு சேகரிக்க போனால் காங்கிரஸில் இருந்தவர் காமராஜர் படத்தை வச்சுருப்பாங்க. அதே நாடார், அந்த காமராஜர் சார்ந்த நாடார் மக்கள் உள்ள ஊருக்கு வாக்கு கேட்க போகும்போது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி தங்கள் போஸ்டரிலும் ஒரு காமராஜர் படத்தை வச்சுட்டு போவாங்க. இதுபோல் தான் காமராஜர், வஉசி, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், இப்படி அனைத்து தலைவர்கள் படங்களையும் வச்சுக்கிட்டு போகிறது வழக்கம். அப்படியே அண்ணா திமுகவை உருவாக்கியவர் அண்ணா, அந்த அண்ணா திமுகவிலிருந்து பிரிந்தவர் எம்ஜிஆர் அண்ணா படத்தையே வச்சுக்கிட்டாரு. இப்போ அண்ணா படத்தை திமுகவும் வச்சிருக்கு அதிமுகவும் வச்சிருக்கு. அதே போல தான் ஜெயலலிதா படத்தை செங்கோட்டையும் வச்சதையும் சொல்ல முடியும். இதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. வச்சதுனால அந்த வாக்கெல்லாம் இங்கே வந்துருமா, அங்கதும் இல்லை. செங்கோட்டையனை பற்றி அவருக்குள்ள தனிப்பட்ட செல்வாக்குள்ள வாக்குகள் தான் வரும். ஜெயலலிதா அதிமுகவிலிருந்து வாக்குகளை பிரிச்சுட்டு வருவாருன்னு இந்த படத்தை வச்சதுனால பிரிந்து வரும்னு கருத முடியாது. சார், உங்க 2 பேர்ட்டையும் ஒரு கேள்வி. ஆனா குறிப்பா வந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்ந்த அன்னைக்கே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்துல நம்ம பேர்ல ஒரு சீட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவினர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ சீட் ரெடி அப்படின்னு. நிச்சயமா அவர் அந்த தொகுதியில எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிடுவார். அந்த தொகுதியில சார்ந்த எந்த ஒரு துக்க நிகழ்ச்சியா இருக்கட்டும், சுக நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் தொகுதியில வந்து நல்ல ஒரு பேரை எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த எம்ஜிஆர் காலத்துல இருந்தே ஜெயலலிதா காலத்துல இருந்தே அவருக்கு அந்த நல்ல பேர் இருக்கு. அதனால அது நிச்சயமா
தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்வது உண்மைதான், அது உண்மைதான். நிச்சயமாக வந்து செங்கோட்டையன் வின் பண்ணுவார், எம்எல்ஏ தொகுதியில் ஜெயிப்பார் என்பது நிச்சயம். ஓகே சார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. தேர்தலில் மாற்றம்னு வரும்போது அவருக்கு ஏற்கனவே உள்ள செல்வாக்கு, இப்போ விஜய் பின்னால் திரளுத கூட்டத்தை பார்த்தா அந்த அந்த அவருக்கான ஆதரவாளர்களும் இந்த விஜய் தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள ஆட்களும் இந்த திமுக அதிமுக ரெண்டும் பிடிக்காத வெறுப்பாளர்கள், இந்த கட்சியிலிருந்து ஒரு மாற்று அரசியல் வரணும் அப்படின்னு விரும்புபவர்கள், இப்படி பலவாறு உள்ள மக்களை எல்லாம் சேர்ந்துட்டா இவருடைய வெற்றி நீங்கள் சொன்னது போல் இப்போவுமே உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் சொல்லணும். ஓகே சார். இப்போ அன்றைக்கு அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களை இளவல் விஜய் அவர்களை உங்களுடைய தளபதி அவர்களை 2026 நாங்கள் அரியணை ஏற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா டிசம்பர் மாத இறுதிக்குள் மெகா கூட்டணி உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இவர் யாரெல்லாம் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு? செங்கோட்டையன் வந்துட்டாருங்கிறதுனால உடனே 2026 அவரை முதலமைச்சராக்கி பார்க்கணுங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான. ஏன் சார், எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலே முதலமைச்சர் ஆகும்போது நடக்கவே எதுவுமே நம்ம கையில இல்ல. எம்ஜிஆர் ஒரு கட்சியில கையில இருக்கு. எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியில பயணிச்சாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பயணிச்சுக்கிட்டு இருந்தாரு, மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு பெற்றிருந்தாரு. உடனே ஒன்றும் அவர் முதலமைச்சர் ஆகல, கட்சி தான் தொடங்கினாரே தவிர, பிரிஞ்சுதான் வந்தாரே தவிர தனியா உடனே ஆரம்பிக்கல. விஜய் வருவார், பிற்காலத்துல வரலாம், விஜய் வந்து முதலமைச்சராக வருவார். ஆனா 2026 செங்கோட்டையன் வந்ததுனால மட்டுமே விஜய் முதல்வராக கொண்டு வர முடியுங்கிறது வந்து சாத்தியமாகாத ஒன்று. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு மெகா கூட்டணி ஒண்ணு காத்திருக்கு டிசம்பர் இறுதிக்குள். கூட்டணி காத்திருக்கா? அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயம் சொன்னாங்க. பல முன்னாள் அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள் வந்து இங்க கொண்டு எல்லாருமே ஒரு விஷயத்தையும் சொல்றாருல. எம்எல்ஏ எல்லாருமே வந்து உங்களோட இமேஜினேஷனுக்காக தான் அதிமுகவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்களா? செங்கோட்டையன் கூறுவது உண்மை என்றால் எம்எல்ஏக்கள் எல்லாருமே அவங்களோட இமேஜினேஷனுக்காக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்களா? இன்னைக்கு இமேஜினேஷன் அங்கே டம்மி ஆயிடுச்சு, நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிடும் வந்துகிட்டு இருக்காங்களா? திமுகல இருந்துமே நிறைய பேர் வந்து கட்சி மாறுறாங்க சார், அதெல்லாம் சொல்ல முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கிடையாது சார். சார் நிறைய பேர் மாறி இருக்காங்க சார், இதை சார் சொல்லுவாங்க, அதுக்கு பச்சைமால் சார். நம்ம திமுகவிலிருந்து மாற மாட்டார்கள் என்றில்லை, மாறுவார்கள். எப்போன்னா ஆட்சியை இழக்கும்போது மாறுவார்கள், ஆட்சியில் இருக்கும்போது மாற மாட்டார்கள். அந்த தேர்தல் வரும்போது போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அதுக்கப்புறம் ஆட்சியை இழந்த பிறகு அந்த கட்சிக்கு போனால் செல்வாக்கு பெறலாம் என்று அது அந்த காலம்தான் அதை ஆட்களை காட்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர்கள் தான் அதிகம், மாற்று கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தவர்கள் தான் அதிகம். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மாற்று கட்சிக்கு சென்றவர்கள் மற்ற கட்சிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக மிக குறைவே பெயர்க்கிறார்கள். KP ராமலிங்கம் அவர் திமுகவில் இருந்தாரு, அங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் உள்ளது. ஆனால் மற்ற கட்சியிலிருந்து மாற்று கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர்களோட பட்டியலும் மிக நீளம். சமீபத்திலே நாம பாக்குறோம், சமீபத்துல நாசர்ல நிறைய எல்லாம் வந்துச்சு சார். அதுவும் அந்த சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம்ல வருது, திமுகல இருந்தே திமுகல இணைச்சிக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் போய் சமூக வலைதளங்கள்ல சொல்லுவாங்க சார். சமூக வலைதளங்கள்ல சொல்லதெல்லாம் சாத்தியமாகுமா? அதெல்லாம் ஓகே சார். சீமான் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து நீங்க வட இந்தியாவிலேருந்து எதுக்கு வியூக வகுப்பாளர் வந்து கூட்டு வரீங்க, தமிழ்நாட்டிலே ஒரு வியூக வகுப்பாளர் இருக்காரு, ஐயா செங்கோட்டையன் வழியா வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எந்த பக்கம் நிற்கிறார் அவர் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தமிழகத்துல ஒரு வியூக வகுப்பாளர்னா செங்கோட்டையனுங்கிறாங்க, செங்கோட்டையன் நிற்கிற பக்கம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு இல்லையா? பிரசாந்த் கிஷோர் அவரோட சொந்த தொகுதியிலேயே தோத்துட்டாரு சார். அவர் வியூக வகுப்பாளர் தான், ஆனா இன்னைக்கு அவரை தான் தமிழக வெற்றி கழக தலைவர் அவரோட ஆலோசகராக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை அனுப்பிட்டாங்க. இருந்தாலும் இப்போ இருக்க சூழலில் சீமான் சொல்கிறது கரெக்ட் தான், சீமான் அவர்கள் சரியாக தான் சொல்லுவார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தொடர்ச்சியாக இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றதில்லை. தொடர்ந்து 2 தேர்தல்களில் இதுவரைக்கும் வென்றதாக வரலாறு இல்லை. ஆனால் இந்த தடவை அது அந்த மாற்றம் வரலாறு படைக்கும் திமுக, கண்டிப்பாக வரலாறு படைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். இறுதியா பச்சைமால் சார் உங்களுடைய கருத்து? தொடர்ந்து வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அதாவது இப்போ
ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்படி மத்திய அரசில் மோடிக்கு சாதகமாக நாடு முழுவதும் உள்ள ஊடகங்கள் அவருக்கு ஆதரவான செய்திகளையே வெளியிடுகிறது என்று கூறுவதைப் போல அதைவிட ஒருபடி அதிகமாகவே தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிடுகின்றன. திமுகவுக்கு எதிரான செய்திகளை வெளியிடாமல் கமுக்கமாக வைத்துக் கொள்கின்றன, இருட்டடிப்பு செய்கின்றன. இப்படியே தான் இருக்கும். அதுபோல அந்த திமுக அதை செய்தது இதை செய்தது என்று நலத்திட்டங்களை செய்ததாக விளம்பரங்களையும் செய்திகளையும் ஒளிபரப்புகின்றன. இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இயற்கை வள கொள்ளை, அந்த தேர்தல் உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் மழுப்புதல், இதையெல்லாம் இந்த ஊடகங்கள் எடுத்து காட்டுவதோ பட்டியலிட்டு காட்டுவதோ அல்லது படம் பிடித்து காட்டுவதோ இல்லை. ஆனால் இதை காட்டாமல் விட்டுவிட்டால் மக்களுக்கு மறந்து போகுமா? இல்லை மக்கள் அதை அறியாமல் இருப்பார்களா? தேர்தல் நேரத்தில் இப்போதே அவர்கள் கொதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அது தேர்தல் நேரத்தில் வெளிப்படும். அப்போது வாக்குகளால் திமுகவை தண்டிப்பார்கள். அன்று திமுக பாடம் கற்கும். ஓகே சார், உங்கள் சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து தினமும் விவாதிப்போம் சார். நன்றி. நன்றி.